தக்காளி, வெங்காயம், மல்லித்தழை, வேர்க்கடலை போட்டு நீங்கள் வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகணுங்க. நல்லா கொஞ்சம் வதக்கணும். இப்போ 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய், கடலப்பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மல்லித்தழை, புளி எல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். சட்னியில் ஊற்றிக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு ஏற்ற சட்னி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. தோசை ரெடியாக இருக்குது, இட்லி ரெடியாக இருக்குது. பாய் டைமுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.